ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா வீடே மணக்கிற மாதிரி ஆம்பூர் ஸ்டைல்ல சீரக சம்பா வச்சு ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 5ல இருந்து 6 வரமிளகாவை சுடுதண்ணி ஊத்திட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பிரியாணி பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வேகணும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த மிளகாவை பேஸ்டா அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப அது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நான் 2 பாக்கெட் மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேகறதுக்காக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா மஷ்ரூம்ல இறங்கி மஷ்ரூம் எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊத்திக்கோங்க. 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியை உடையாம பதமா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேகறதுக்காக விட்டுடலாம். அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்த உடனே தம் போட்டுடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தை மேல வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரா பிரியாணி பல வெந்து வந்துருச்சு பாருங்க. இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பிரியாணி குலையவே குலையாது. ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.